ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோயா சங்க்ஸ் கிரேவி பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, ஆயில், மஸ்டர்ட், கரி லீவ்ஸ், அனியன், டொமேட்டோ, சோயா சங்க்ஸ், ப்ளைன் சில்லி மசாலா, கொரியாண்டர் மசாலா, சால்ட். இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுக்கணும். அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அது உடம்புக்கும் நல்லது. ஆனால் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம கடுகு போடுறோம். கடுகு போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பொரியணும். அது பொரிஞ்சு வந்தோன்னே இப்போ கருவேப்பிலை போடுறோம். கடுகுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நம்ம பண்ணுற சமையலும் ரொம்ப வாசமாக இருக்கும், சமையலும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ஸ்லைஸ்டான வெங்காயம் போட்டுட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா அதை சாட்டே பண்ணோம். அட்லீஸ்ட் அது ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது டொமேட்டோ போடணும். அப்போ தான் சமையல் ரொம்ப நல்லா வரும். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் ரெண்டையுமே ஒன்றா போட்டுருவாங்க. அது அவ்வளோ நல்லா வேகாது, அதனால அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. நீங்கள் ஒவ்வொன்றா போடும்போது அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மீன்வைல் இது நல்லா சாட்டே ஆகிற வரைக்கும் நீங்கள் மீன்வைல் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சோயா சங்க்ஸை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணியில் 5 to 10 மினிட்ஸ் நல்லா அதை வந்து சோக் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். சுடுதண்ணியில் சோக் பண்ணி வச்சோன்னா அது ரொம்ப நல்லா சாஃப்டாக ஈஸியாக நம்ம நிறைய மசாலாஸ்லாம் போடும்போது அது நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி வரும். அதனால அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இப்படி தான் அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் அதை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அது நல்லா நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சு அப்புறம் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டுட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நல்லா அதை சாட்டே பண்ணிவிடுங்க. அதை நல்லா ஓரளவுக்கு வந்தோன்னே அதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. அதே மாதிரி அது நல்லா அந்த தக்காளியோட ஜூஸ் நல்லா அந்த நம்ம பண்ணுற சமையலில் இறங்கி இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் எப்போவுமே வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அதை திருப்பியும் வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு திருப்பியும் அதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதில் சூப்பராக ஜூஸியாக இறங்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற இந்த கிரேவி வந்து சாம்பார், தயிர் சாதத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம காம்பினேஷன். அதே மாதிரி சப்பாத்தி பூரிக்கெலாம் செம்ம காம்பினேஷன். ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் மசாலாஸ்லாம் சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகப்படியான மசாலாஸ்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ளைன் மிளகாப்பொடி, அதே மாதிரி மல்லிப்பொடி, அதுதான். இது 2 மட்டும் சேர்த்தே அது 2மே செம்மையான டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு திரும்பியும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபுல்லாக ஒரு வாட்டி எல்லாமே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் விட்டிங்கன்னா அதோட ஜூஸ்லாம் அந்த சோயா சங்க்ஸில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. உடம்புக்கு சரியான ப்ரோட்டீன் இருக்குது இதில். அதனால கண்டிப்பாக இதை சாப்பாட்டில் சேர்த்திக்கோங்க. எப்போவுமே சோயா சங்க்ஸில் பிரியாணி இந்த மாதிரியே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. திருப்பியும் இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. இது ஒரு நல்ல குழஞ்ச தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டு இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, செம்மையாக இருக்கும். அப்படியே சாஃப்டாக பூரி செஞ்சு சாப்பிட்றலாமா? வாங்க.
கண்டிப்பாக இந்த சோயா சங்க்ஸ் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.